हरि ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्। ஓம் சத்குரு சிவன் சார் திருவடிகளே சரணம். ஆடிபிளா இருக்கா? ஓகேவா எல்லாருக்கும்? மைக் ரொம்ப நேரம் கையில் பிடிச்சி. சரி, இன்னைக்கு நம்ம வந்து சிவன் சாருடைய ஏணிப்படிகள் மாந்தர்கள்ல சிவன் சாரோட ஏணிப்படிகள் மாந்தர்கள்ல நம்ம ஒரு மகானோட சரித்திரம் பார்க்க போறோம். நிறைய மகான்கள் பற்றி சார் எழுதியிருக்கார். அதில் தன்னுடைய மகனால துறவரம் பூண்ட ஒரு மகானை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தனையனால் துறவரம் பூண்ட ஒரு தந்தை. இந்த கதையும் வந்து சாரோட ரொம்ப பிடித்த க்ஷேத்திரமான திருவெண்காட்டில் நடக்கிறது. திருவெண்காட்டில் சிவநேச செட்டியார் ஞான கலாம்பிகை அப்படிங்கிற ஒரு திவ்ய தம்பதிகளுக்கு ஸ்வேதாரண்யேஸ்வரரை வேண்டிண்டு பிறந்த குழந்தைங்கிறதுனால வெண்காட்டார் அப்படின்னு ஸ்வேத ஆரண்யம், அதை வந்து வெண்காட்டார்னு பெயர் வைத்த பட்டினத்தாரோட சரித்திரம் இன்னைக்கு பார்க்க போறோம். பட்டினத்தாரோட பாடல்கள்லாம் வந்து ரொம்ப பிரசித்தம். சரி, பட்டினத்தாரோட பாடல்கள்லாம் ரொம்ப பிரசித்தம். நமக்கு எல்லா பாட்டும் தெரியலனாலும் ஒரு பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனே அப்படின்னு இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பட்டினத்தாரோட பாட்டு. ஸோ இந்த சரித்திரம் வந்து எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஒரு தடவை வந்து சிவபெருமானும் குபேரனும் வந்து புஷ்பக விமானத்தில் வந்து பறந்து போயிட்டு இருக்கா. அப்போ காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு பூம்புகார்னு இருக்கு இல்லையா, அது மேலே புஷ்பக விமானம் பறந்துட்டு இருக்கிறப்ப குபேரன் பார்க்குற காவிரி பூம்பட்டினத்தில் எல்லா வீட்டு கதவும் வந்து தங்க கதவாக இருக்கும். அப்போ வந்து குபேரன் பார்க்குறான், அட என்னடா அது, நம்ம ஊர்லயே வந்து தங்க கதவெல்லாம் இல்லை, இந்த ஊர்ல தங்க கதவு இருக்கேன், நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறானாம். உடனே சிவபெருமான் சொல்றான், ஆசைப்பட்டுட்டியா? ஆசைப்பட்டா பிறவி எடுத்துதான் ஆகணும். தங்க கதவை பார்த்து ஆசைப்பட்டே இல்லையா, நீ பிறவி எடு அப்படின்னு சொல்லி அந்த குபேரனுடைய அவதாரம் தான் இந்த பட்டினத்தார். அப்போ சார் வந்து சொல்றார், இதை வந்து சார் ஏணிப்பல் மாலை எழுப்ப சொல்றார், வைராகியத்தை ஏற்ற கௌதமர் அரசகுமாரனாக பிறந்த காரணத்தினால் தன் வாழ்நாளிலேயே கீர்த்தியை அடைந்தது போல உலகை துறந்த மாஜி குபேரனுடைய கீர்த்தியும் அவருடைய வாழ்நாளிலே பரவலாயிற்று அப்படின்னு எழுதுற. அந்த குபேரன் மாஜி குபேரன்னு பட்டினத்தார சொல்றார். அப்போ இந்த வெண்காட்டார் திருவெண்காட்டுல வந்து பிறந்து அதுக்கப்புறம் வந்து காவிரி பூம்பட்டினத்துக்கு பிஸ்னஸ்காலாம் போறாங்க. நிறைய அயல் நாடுகள் அதெல்லாம் போய் வந்து வியாபாரம் பண்ணி பெரிய செல்வந்தர். ஆனா தர்ம காரியங்களையும் தெய்வீக பணிகள்லையும் எந்த குறையும் வைக்காம பண்ணிட்டு இருக்கா. இந்த பட்டினத்தாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. வெண்காட்டாருக்கு சிவகலை அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறா. எல்லாம் இருக்கு, ஆனா ஒரே ஒரு குறை, அவளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அப்போ ரொம்ப திருவெண்காட்டு ஸ்வேதாரண்யேஸ்வரர் மேல அவருக்கு வந்து ரொம்ப பக்தி. அவர் வேண்டிக்கிறார். அப்ப ஒரு நாள் வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரர் கனவுல வர. கனவுல வந்துட்டு நீ வந்து க்ஷேத்ராடனம் போ, க்ஷேத்திர யாத்திரை போ அப்படின்னு சொல்ற. அப்போ க்ஷேத்திர யாத்திரையா கிளம்புறப்ப திருவிடை மருதூருக்கு போறார். திருவிடை மருதூர்ல யாரு சுவாமி? மகாலிங்க சுவாமி. மகாலிங்க சுவாமி ஒரு கனவுல வரார். ஏன் அவருக்கு மட்டும் மகாலிங்கம்னு பேரு? மற்ற இடத்துலாம் வந்து சொக்கலிங்கம் ராமலிங்கம் அப்படின்னு தானே வைக்கிறான். அவருக்கு மட்டும் மகாலிங்கம்னு ஏன் பேராம்? சோழ நாடு வந்து முழு சோழ நாடையும்
ஒரு கோவிலா கன்சிடர் பண்ணணும். இப்போ ஒரு ஏரோப்ளைன்ல இருந்து பாக்குறோம், ஒரு ஏரியல் வியூல பாக்குறப்ப சோழ நாடு முழுக்க ஒரு கோவில் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணோம்னா, இப்போ ஒரு கோவில்னா சந்நிதி, எல்லா சந்நிதியும் இருக்கு இல்லையா? பிள்ளையார் சந்நிதி இருக்கும், முருகன் சந்நிதி இருக்கும், நவகிரகம் இருக்கும், சண்டிகேஸ்வர் இருப்பார், நடராஜர் இருப்பார். அப்படி முழு சோழ நாடும் ஒரு கோவில்னா பிள்ளையார் இருக்கிற இடம் திருவலஞ்சோழி பிள்ளையார், முருகன் சுவாமிமலை முருகன், நடராஜர் சந்நிதி சிதம்பரம், பைரவர் சந்நிதி சீர்காழி, நவகிரக சந்நிதி சூரியனார் கோவில், சண்டிகேஸ்வரர் சந்நிதி திருச்சேங்கலூர் அப்படின்னு சொல்ற சேங்கனூர். அதை பத்தி சார் வந்து எனிப்பிள்ளை மாதிரி எழுதியிருக்கார், சண்டேஸ்வர நாயனார் சரித்திரத்துல எழுதியிருக்காரு அந்த சேங்கனூரை பத்தி. கர்ப்ப கிரகம் இருக்கிற இடம் மகாலிங்கம், அதனால ஒரு பேர் மகாலிங்கம். சோழ நாட்டுக்கே கர்ப்ப கிரகம் மகாலிங்க சுவாமி தான். அப்ப மகாலிங்க சுவாமி வரார், கனவுல வரார். மருத மரத்தடியில் உனக்கு ஒரு குழந்தைய தருவேன், அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்துட்டு நீ வந்து சிவாச்சாரியாட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வாயாக அப்படின்னு மகாலிங்க சுவாமி சொல்ற. திருவிடை மருதூர்ல ஸ்தல விருட்சம் வந்து மருத மரம், சம்ஸ்கிருதத்துல வந்து அர்ஜுன மரம் அப்படின்னு பேரு. 3 சிவஸ்தலத்துலதான் வந்து மருத மரம் ஸ்தல விருட்சம். தலை மருது, இடை மருது, கடை மருதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து சிவபெருமான ஒரு பெரிய ஒரு ஹியூமன் பாடியா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா தலை இருக்கிற இடம் இந்த தலை மருதூர், இடை வந்து இடை மருதூர், திரு இடை மருதூர், ஒரு கடை மருது ஒண்ணு இருக்கு. சம்ஸ்கிருதத்துல மல்லிகார்ஜுனம், மத்தியார்ஜுனம், புடார்ஜுனம் அப்படின்னு சொல்லுவோம். மல்லிகார்ஜுன சுவாமி எங்க இருக்க? ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேஷ்ல மல்லிகார்ஜுன சுவாமி பிரமராம்பிகா. மத்தியார்ஜுனம் இந்த திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி. கடை மருதுன்னு சொல்ற இடம் வந்து திருப்புடை மருதூர் அப்படின்னு அம்பாசமுத்திரத்துல இருக்கு. இந்த 3 ஸ்தலங்களுக்கு தான் வந்து ஸ்தல விருட்சம் மருத மரம். அப்ப திருவிடை மருதூர்ல மருத மரத்துக்கு கீழே இவளுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது. குழந்தைக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து சிவாச்சாரியாட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தைய எடுத்துக்கிறான். சிவாச்சாரியார் நம்மள மாதிரி இருந்திருந்தானா அந்த தங்கத்தை எடுத்துன்னு ஃபாரின் கூடி வந்திருப்பார். ஆனா வந்து அவர் என்ன பண்ணார், கிடைச்ச தங்கத்துல மகாலிங்க சுவாமிக்கு 5 தலை நாகத்துக்கு நாகாபரணம் பண்ணார். 5 தலை நாகத்தோட கிடைச்ச தங்கத்தையும் அவர். அப்போ இங்க சார் வந்து ஒரு வார்த்தை எழுதுறார் புக்ல, குழந்தையை பெற்றுக்கொண்ட தம்பதியர் தெய்வ கைங்கரியங்களும் அன்னதானத்தையும் பணிந்து விட்டு காவிரிப்பட்டினத்தை அடைந்தனர். அன்னதானத்தை அழித்து இல்லை, அன்னதானத்தை கொடுத்து இல்லை, அன்னதானத்தை பணிந்து. அதுதான் நம்மளோட மனோபாவமா இருக்கணும். நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வந்து நமக்கு இருக்கவே கூடாது. பட்டினத்தார் பாடலே ஒண்ணு இருக்கு, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேலே இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்கறியாது இறக்கும் குலாமர்க்கு என் சொல்வேன் கட்சியே கம்பனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. குலாமர் அப்படின்னா கஞ்சன் அர்த்தம், வடி கட்டின கஞ்சன் அர்த்தம். பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வரல, போறப்ப ஒரு $50,000 இடுப்புல கட்டின்னு போக முடியுமா? முடியாது. நடுவுல வந்ததெல்லாம் சிவன் சொத்துன்னு நினைக்காத இந்த கஞ்சனுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேங்கிறாரு. அப்ப நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, நம்ம வந்து நல்லா இருக்கோம் அப்படின்னா அது அத்தனையும் சிவன் சொத்து, நம்ம ஓனர் இல்ல, நம்மள ட்ரஸ்டியா வச்சிருக்காரு இந்த ஜென்மாக்கு. அதை நல்ல காரியத்துக்கு தர்ம காரியத்துக்கு பயன்படுத்தினா ட்ரஸ்டியாவே இருப்பா, இல்ல ட்ரஸ்டிஷிப் வேற யாருக்கோ போயிடும், சிவபெருமான் வேற யார்ட்டையும் கொடுத்துருவார். அப்போ இவா வந்து இன்னொரு இடத்துலயும் சொல்றார், அயல் நாடுகளின் வியாபாரத்தினால் பெரும் லாபத்தை அடைந்த இவர் தர்ம காரியங்களையும் தெய்வ சேவைகளையும் குறைவாக புரியவில்லை அப்படிங்கிற. அப்போ இவா வந்து எத்தனைக்கு எத்தனை சம்பாதிச்சாலும் அத்தனைக்கு அத்தனை தர்ம காரியங்களும் பண்ணியிருக்கா வெண்காட்டார் ஃபேமிலி. முக்கியமா இந்த வைஷ்யா கம்யூனிட்டி நகரத்தார் அவங்களுடைய வந்து தெய்வீக பணி வந்து அளப்பரியது, அவ்வளோ பண்ணியிருக்காங்க அந்த கம்யூனிட்டி. அப்போ இந்த பையன் வந்து கிடைக்கிறானா, மருத மரத்துக்கு அடியில கிடைச்சதுனால இந்த பையனுக்கு மருதவாணன் அப்படின்னு பெயர் வைக்கிறான். அவன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளர்றான். ஒரு 12 வயசு ஆறுது. அப்ப ஆறப்ப அப்பா வந்து அயல் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு அனுப்புறார். ஸோ கப்பல்ல ஏறி போறாங்க. மற்ற வணிகர்களும் அந்த ஊர்ல அந்த வணிகர்களும் ஏறுறான். அங்க போய் இறங்கினோடனே, அயல் நாட்டுல போய் இறங்கினோடனே அவள்லாம் வந்து அவளுக்கு இருக்கிற பொருள்ல கொண்டு வந்ததெல்லாம் வச்சுட்டு நிறைய விலை உயர்ந்த பொருட்கள், தங்கம், வைரம் அந்த மாதிரிலாம் வாங்குறான். இந்த பையன் மட்டும் என்ன பண்றான், விரலி வாங்குறான், வெராட்டி வாங்குறான்.
போய் 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 வெரைட்டியை கலெக்ட் பண்ணிட்டு வரான். அவன் கூட வந்த சிப்பந்திகளையும் போய் ஊர்ல போய் எல்லா வெரைட்டியை கலெக்ட் பண்ணிடுவாங்கிறான். சரி, வெளிநாட்டுல ஏது வெரைட்டி அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? சாரே கேட்கிறார், வெளிநாட்டில் ஏது விரலி என்று உங்களுக்கு தோன்றும் அப்படிங்கிறார். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க ஒரு பொது கலாச்சாரம் தான் இருந்தது. எல்லாரும் ஒரே மாதிரிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அப்போ மாட்டு சாணத்தை வச்சு வீட்டை முழுகிறது, வெரைட்டியை வச்சு வர புகை வந்து கண்ணு நரம்புக்கு நல்லதுங்கிறதுனால எல்லாருமே வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் சார் சொல்றார், ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சமயத்தில் அந்த கலாச்சாரங்களை இழக்க ஆரம்பித்தன அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த வணிகர்கள்லாம் வந்து யாரெல்லாம் வாங்கினாங்களோ அதுல கொஞ்சம் பேர் வந்து கப்பல் எடுத்துன்னு ஊருக்கு காவிரி பூம்பட்டினத்துக்கு திரும்பி வந்துடுறான். அப்ப அப்பா போய் கேட்கிறாரு, போட்ல போய் பார்த்து கேட்கிறாரு, இல்ல அவன் ஏதோ வெரைட்டி வாங்கிட்டு இருக்கான், அடுத்த கப்பல்ல வருவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற. அவருக்கு ஒரு மாதிரி கலக்கமாச்சு, என்ன ஏன் அயல்நாட்டுக்கு அமிச்சா இவன் வந்து வெரைட்டி போய் வாங்கிட்டு இருக்கானே, எருவராட்டியை போய். அப்புறம் பையன் வந்து சாதாரண பையனா, அவன் தெய்வாம்சத்துல கிடைச்ச பையன் இல்லையா, அவன் வந்து திடீர்னு மருத மரத்துக்கு கீழே எப்படி ஒரு குழந்தை கிடைக்கும், அப்போ அது வந்து ஏதோ ஒரு தெய்வாம்சம் பொருந்தின குழந்தை இல்லையா. அப்போ இவன் வந்து எல்லாம் வெரைட்டிலாம் வாங்கிட்டு அடுத்த கப்பல்ல ஏறுறான். அவ கூட நிறைய வணிகர்கள்லாம் ஏறுறா. பார்த்தா சிரிக்கிற பையன் ஒரு மாதிரி போல் இருக்கு அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறம் ஏறின உடனே நடுக்கடல்ல பயங்கர காத்து, மழை, சுனாமி. அப்ப அவளால ஒன்றும் பண்ண முடியல. கப்பலை ஏதோ ஒரு தீவுக்கு திருப்பி ஆக வேண்டிய கப்பல் ஓட்டுறவர் திருப்பிடுறாரு. பயங்கர குளிர். ஏதோ ஒரு தீவுல போய் அடைக்கலம் போனா அங்க என்ன இருக்கும், குளிரான குளிர், மழை நின்னது, காத்து நிக்கவே இல்லை. அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணுவா, வெப்பத்துக்கு என்ன பண்றது, எதையாவது எரிச்சாதானே வரும். அப்ப எல்லா வணிகரும் வந்துட்டு வரா, எனக்கு கொஞ்சம் எரிவராட்டி கொடு, ரொம்ப குளிருது. அவர் சொல்றார், நான் கொடுப்பேன், ஆனா வந்து அதோட மதிப்புக்கு பன்மடங்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு. அதனால என்ன, வேற வழி இல்லை, தீவுல மாட்டின்டாச்சு, நமக்கு வந்து வெப்பம் வேணும், அதனால பண்ணணும். அப்புறம் என்ன பண்றார், ஒரு வெரைட்டி எடுத்து உடைக்கிறார். உடைச்சு கீழே போட்டா உள்ள வெரைட்டி, வெளியில வெரைட்டி, உள்ள தங்க நாணயம். இன்னொரு வெரைட்டி எடுத்து உடைக்கிறார், வெளியில வெரைட்டி, உள்ள தங்க நாணயம். இப்ப அவன் என்ன பண்ணணும், அந்த தங்க நாணயத்துக்கு மேல பன்மடங்கு மதிப்பு கொடுக்கணும். அவன் நினைச்சா வெரைட்டி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. அப்போ அவளுடைய எல்லா செல்வத்தையும் இவர்கிட்ட கொடுத்து இந்த எருவராட்டி வாங்குற மாதிரி ஆச்சு. இன்னொரு விஷயம், வெளியில வெராட்டி உள்ள தங்க நாணயம்னா என்ன, வெளியில உடம்பு உள்ள சிவன். நமக்கு இருக்க வெளியில இருக்கிற உடம்பு தான் தெரியறது, உள்ள இருக்கிற சிவன் தெரியறதே இல்லை. தேசிக விநாயகம் பிள்ளையோட ஒரு பாட்டு வரும், கண்ணுக்கு இனிய கண்டு மனத்தை காட்டில் அலைய விட்டு பண்ணிடும் பூசையாலே பயனொன்று இல்லையடி, உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர்வாயடி, உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் உள்ளதடி. நம்ம உள்ள இருக்காரு சிவபெருமான், அதை நம்ம பார்க்க. ஆனா ஏத்திஸ்ட் மாதிரி கோயிலுக்கு போகாதான் உனக்குள்ளதான் கோயில் இருக்குன்னு சொல்ல, உள்ளேயும் கோயில் காண்பாயடி, அங்கேயும் இருக்கார் இங்கேயும் இருக்கார், அதை நம்ம ரியலைஸ் பண்ணல. அப்போ பையன் வந்து இந்த மாதிரி நிறைய தங்க நாணயத்தோட வரான் அப்படின்னு உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். வெண்காட்டார் வந்து பையனை போய் பார்க்கறதுக்காக ஓடுற. அந்த பையன் வந்து நிக்கிறான் முன்னாடி. அவன் ஒரு வார்த்தை சொல்றான், காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறான் அவர் கண்ணு முன்னாடி. அப்படியே சுடீர்னுது அவருக்கு. காதற்ற ஊசினா என்ன, ஊசி தைக்கிற ஊசி இருக்குல்ல, நீடல், அதுல வந்து ஒரு ஓட்டை இருக்கும், துவாரம் இருக்கும். அது வந்து க்ளோஸ்டா இருந்தாதான் அதுக்குள்ள வந்து நூலை போட முடியும். அது ஓப்பனா இருந்தா நூல் வெளியில வந்துடும். அதனால ஏதாவது யூஸ் இருக்கா நமக்கு, ஒன்றும் இல்லை. அப்ப நீ சம்பாதிச்ச எல்லா காசும் நீ கடைசியில போறப்ப வரப்போறது இல்ல, அதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற, கடை வழிக்கு அது வரப்போறது இல்லை. காதற்ற ஊசி மாதிரிதான் நீ சம்பாதிச்ச காசெல்லாம். அப்ப நீ அதை வச்சு என்ன பண்ண போற, அப்ப நீ எதை நோக்கி போகணும்னு டிசைட் பண்ணிக்கோங்கிறத சொல்லாம சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். உடனே அவருக்கு வந்து தூக்கி வாரி போட்டுது, சுளீர்னு பட்டது, புரிஞ்சுடுது. என்னன்னு புரிஞ்செடுத்தவருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போக ரெடி ஆயிட்டார். நம்மளும் ஆனா இதெல்லாம் கேட்கறோம் நிறையா, எல்லாம் கடைசி வரைக்கும் வராது, எல்லாம் போகாதான் போறோம், எல்லாம் தெரியும். நமக்கெல்லாம் உரைக்கிறதே இல்லையே சுளீர்னு. ஏன்னா அது செம்பு, மின்சாரம் பாஞ்சுது, நம்ம எல்லாம் மரக்கட்டை எவ்வளவு போட்டாலும் மின்சாரம் பாய மாட்டேங்கிறது, அதுதான் பிரச்சனை. அப்போ பட்டினத்தாரோட பாட்டு இருக்கு, ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல, நின் தாழ் சதம் கட்சி ஏகம்பனே அப்படின்ட்டு கட்டின சட்டை
வேஷ்டி எல்லாத்தையும், பட்டு சட்டை எல்லாத்தையும் களைஞ்சிட்டு ஒரு கோமணத்தோட வெளியில போறார். இதுல முக்கியமா ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அவருக்கு துறவு ஆடையில வெளியில வரத்துக்கு முன்னாடி உள்ளத்துல துறவு ஆல்ரெடி வந்துருச்சு. அந்த பையன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவருக்கு புரிஞ்சிடுது. அப்ப துறவுங்கிறது எங்க இருக்கு? மனசுல வரணும். உள்ளத்துல வந்தாதான். உள்ளத்துல துறவு இருந்தா வெளியில என்ன ட்ரெஸ் போட்டாலும் டிட்டாச்சா இருக்கலாம். காவி தான் போடணுங்கிறது இல்லை. ஆனா வெளியில பயங்கரமா காவி ட்ரெஸ்ஸை போட்டுன்னு உள்ளத்துல எதையும் விடல, மனசால எதையும் விடலைன்னா பிரயோஜனம் இல்லை. நீ சம்சாரி தான், சன்னியாசி கிடையாது. மகா பெரிவா 13 வயசுல சன்னியாசம் எடுத்துண்டா, பால பெரிவா 13 வயசுல சன்னியாசியானா, இப்ப ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி 25 வயசுல எடுத்திருக்காருன்னா, 13 வயசுல நம்ம ஒரு லேமேனா என்ன யோசிப்பேன், என்ன மெச்சூரிட்டி இருக்க போறது அவங்களுக்கு? சின்ன பையன் தானே. மனசுல துள்ளத்துல இருக்கு துறவரம். உள்ளத்துல துறந்தாச்சுன்னா நீங்க 13 நாளும் 90 நாளும் பிரச்சனை இல்லை. மனசு துறவு ஆயிடுத்துன்னா வெளியில அந்த காவி வெறும் கலருக்கு தான், உலகத்துக்கு தான் அந்த ட்ரெஸ். அப்போ இதுக்காக தான் நம்மளோட இதெல்லாம் என்ன வச்சிருக்காங்கன்னா, காசிக்கு போய் எதையாவது விடுறதுன்னு எதுக்கு வச்சிருக்காங்க? மனசால விடணும். காசிக்கு போய் சாப்பிடாத பாவக்காயும் பிடிக்கவே பிடிக்காத சொரக்காயும் விட்டு பிரயோஜனமே இல்லை. மனசுல விடணும், மனசு விட்டு போகணும், ஒன்னா விடணும். அதுக்காக தான் நம்ம கல்ச்சர்ல காசியில போய் விட்டுட்டு வருதுன்னு வச்சிருக்கா. அப்ப சார் எழுதுறாரு இந்த இடத்துல, பகவானே தன்னை அடைந்து எச்சரிக்கும் பாக்கியம் பெற்றார் அப்படின்னு எழுதியிருக்கார். முந்தைய பிறவியில் தெய்வ சாதுவாக இருந்தவர் இந்த பிறவியிலும் தெய்வ சாதுவாக மாறினார் அப்படின்னு பட்டினத்தார் பத்தி சொல்லியிருக்கார். எல்லாத்தையும் கழிச்சுட்டு கோமணத்தோட வெளியில வரார். அம்மா நிக்கிறா வாசல்ல, ஞானக்கலா அம்பிகை. ஆஹா, ஒரு கடமை இன்னும் பாக்கி இருக்கு அப்படின்ட்டு, அம்மா நீ சாகரப்ப உன்னுடைய இறுதி கடனை பண்ணாம நான் இந்த ஊரை விட்டு போகமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புற. ஞானி, பரம ஞானி, சன்னியாசியா இருந்தாலும் அம்மாக்கு பண்றது, அம்மா பாசம், அம்மாக்கு பண்ற கடனை யாராலையும் தீர்க்க முடியாது. அப்ப அவர் சொல்லிட்டு கிளம்புறார். ஊர்ல எல்லாம் பிக்ஷை எடுத்து சாப்பிடுறார். அம்மா பரம ஞானிகள், இப்ப அம்மா கிட்ட அவர் இது பண்ணதை பார்த்தோம். பரம ஞானிகள் ஆதிசங்கராச்சாரியார் சன்னியாசியா போனதுக்கு அப்புறம் அவன் அம்மாவோட இறுதி நேரத்துல அவளோட இருந்து அவருக்கு எல்லா கிரியையும் செய்யறார். ரமண பகவான் அவ அம்மாவை சாகர நேரத்துல மடியில போட்டுண்டு அவ நெஞ்சில கை வச்சு அவளுக்கு திருவாசகம் சொல்லி மோட்சம் தரார். அங்கேயே சந்நிதியும் இருக்கு திருவண்ணாமலையில, ரமணாஷ்டம்ல. அப்படின்னா ஞானிகள், பரம வேதாந்திகள், அவளுக்கு தெரியாத அத்வைத்தம் கிடையாது. ஆனா தாய்க்கு கடனை யாராலையும் அடைக்க முடியாது. அதுதான். அப்போ இவர் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறாரு. பட்டினத்தா ஒரு வீட்டுக்கு போறாரு. அது அவங்களோட சகோதரியோட வீடு, பட்டினத்தாரோட சகோதரி வீடு. அவங்க பாக்குறாங்க, நம்ம எவ்வளவு செல்வந்தர் குடும்பம் இது, இவன் இப்படி கோமநாண்டியா இருந்து நம்ம குடும்பத்தோட இதையே கெடுக்கிறானே, இவ்வளவு அவமானம் கொடுக்குறானே, இவெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன இது, இவன் இருக்கிறதுக்கு இல்லாமே போலான்ட்டு அப்பம் சுட்டு அதுல விஷத்தை கலந்து வச்சிடுறாங்க. விஷத்தை ஊத்தி அப்பம் சுட்டுறாங்க. சுட்டுட்டு இவர்கிட்ட போடுறாங்க. அவரு இப்படி எடுக்கிறாரு. அப்பத்தை பார்த்த உடனே சிவபெருமான் நீலகண்டத்தை காமிச்சுடுறாரு. அதுல புரிஞ்சிடுது அது விஷம் தோய்ந்த அப்பம் அப்படின்னு. உடனே பாக்குறாரு, தன் அப்பம் தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும் அப்படிங்கிறார். இதோட பாப்புலர் வெர்ஷன் என்னன்னா, தன்வினை தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும். சாரோட வேர்ட்ஸ் இது. தன்னப்பம் தன்னை சுடும். நீ ஒருத்த அழியணும்னு நினைச்சேன்னா முதல்ல அழியறது நீயா தான் இருப்ப. நம்ம பிரேயர்ல ஏன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்றோம்? உலகமே நல்லா இருக்கணும் நீ வாழ்த்தினா உலகம் நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்தும். அதுதானே இன்னைக்கு சொல்ற யூனிவர்ஸ் லெசன்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம். அதை நம்மளோட கலாச்சாரத்துல முன்னாடியே வச்சிருக்கா. எப்பயுமே எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு வேண்டிக்கோன். அப்ப தன்னப்பம் தன்னை சுடும்னா, என்னதான் நம்ம கையால பார்த்தாலும் அப்பத்தை அடுப்புல வைக்கிறப்ப நம்ம கையை சுடுறது இல்லையா? அது மாதிரி உன்னோட வீணை உன்னை சுடாம போகாது அப்படின்ட்டு வீட்டப்பம் ஓட்டை சுடும்னு இப்படி விசிறி எறிகிறாரு. அந்த அப்பம் போய் ஓட்டுல போய் விழுந்து தீ பத்தின்னு அந்த வீடு எரிஞ்சிடுறது. அப்புறம் ஒரு முறை என்ன பண்றார், ஒரு பிள்ளையார் கோயில்ல ஒரு தியானத்துல இருக்கார் பட்டினத்தார். அப்ப அந்த ஊர்ல திருட கூட்டம்
அரண்மனை எல்லாத்துலேயும் வந்து திருடிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி வராங்க, எல்லாரும் துரத்தின்னு வராங்க. இந்த பிள்ளையார் கோயிலில் வந்து அங்கேருந்து வெளியிலேருந்து அந்த ராஜாவோட மாலையை திருடிருக்காங்க. அது இப்படி விசிறி எறிகிறாங்க. அது இவர் கழுத்தில் வந்து விழுந்துடுறது. களவு பண்ண பொருட்கள்லாம் பிள்ளையார் பக்கத்துலேயே போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. வரவா துரத்தின்னு வரவா பார்த்தா ராஜாவோட மாலை இவர் கழுத்தில் இருக்கு. அப்போ சரி இவர் தான் திருடன் அப்படின்னு தியானத்தில் இருக்கிறோம் அப்படியே தூக்கின்னு போயிடுறா ராஜாட்ட. ராஜாவும் பார்த்து இவனுக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன், கழுமரத்தில் ஏற்றுங்கள் அப்படிங்கிற. கழுமரம்னா என்னன்னு தெரியுமா? கழுமரம்னா பழுக்க காய்ச்சினா இரும்பு கம்பி, ஷார்ப் எட்ஜோட ஒரு இரும்பு கம்பி, இல்லைன்னா அதே மாதிரி ஷார்ப்பா இருக்கிற ஒரு மரம், அது மேல கொண்டு வந்து உட்காத்தி வைப்பாங்க. மலத்வாரம் வழியா அந்த கம்பி கிழிச்சு கபாலத்தை கிழிச்சுன்னு வெளியில வரும். கேபிட்டல் பனிஷ்மெண்ட். கேட்டாலே நமக்கு 4 நாள் தூக்கம் வராது. இந்த காலம் மாதிரி இல்லை, 7 வருஷம் கோர்ட்ல கேஸ் போட்டோம், ஆட்சி மாறும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கதையெல்லாம் கிடையாது. கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தப்பு பண்ணா தண்டனை. அப்போ இவரை கொண்டு வந்து தியானத்துல இருக்கிற அந்த கழுமரத்து மேல உட்காத்தி வைக்க போறாங்க. தியானம் கலைஞ்சது இவருக்கு, நல்லதாச்சு. யாருக்கு? அந்த ராஜாக்கு. இந்த ராஜா பேர் பத்ரகிரியார்னு பேரு. என்ன தப்பு பண்ணேனா அப்படிங்கிற நடந்ததை சொல்றான். நான் தப்பு பண்ணல, ஆனா எனக்கு ஒரு தண்டனை பகவான் கொடுக்கிறாரா இருந்ததுன்னா அப்ப நான் யாருக்கோ எப்பயோ ஏதோ தீங்கு பண்ணியிருக்கேன். இந்த ஜென்மத்துல எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணல, அப்ப வேற ஏதோ ஜென்மத்துல பண்ணியிருப்பேனோ அப்படின்ட்டு என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கன் வந்து மூண்டதுவே 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 அப்படின்னு 3 வாட்டி பாடுறார். தமிழ்ல சில சொற்கள்லாம் வந்து பொல்லாத சொற்கள், அறம் வச்சு பேசுறதுன்னு சொல்லுவா. மூண்டதுன்னா என்ன அர்த்தம்? மூண்டதுன்னா எரி மூண்டது, தீ மூண்டதுன்னு தான் சொல்லுவோம். கழுமரத்து மேல உட்காத்தி வச்சுட்டு இருக்கா. அப்ப அவருக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை விழுந்துருது, மூண்டதுவேன்னு விழுந்துருது. உடனே கழுமரம் தன்னால தீ பத்தி எரிஞ்சுன்றது. அப்ப ராஜா பாக்குறாரு, சாதாரண ஆள் இல்லை, சாதாரண மனுஷன் இல்லை. உடனே அவர் காலில் விழுறார். கழுமரத்து மேல உட்காத்தி வச்சுட்டு இருக்க தீ பிடிச்சிடுறதுனால காலில் விழுந்தார். அவர் ஒரு பார்வை பார்க்கிறார் பட்டினத்தார். அந்த ஒரு வீக்ஷண்யம் தான், நாடு மக்கள் பனை சொத்து எல்லாத்தையும் திறந்துட்டு சன்னியாசியா போயிடுறாரு அவர். அப்புறம் காலக்கிரமத்தில் இவர் வந்து மகானா ஆயிடுறார், மகான் ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அப்படின்னு வந்து சார் சொல்றார். அப்போ இவர் இப்படின்னு ஒரு நாளா கஷேத்ராடனமா அவர் எல்லா ஊர்லையும் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுருக்கப்ப திடீர்னு ஒரு கனவு வருது. அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடல் நலம் குன்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கனவு வருது. சரி அம்மா வந்து சாகர காலம் வந்துட்ட போல இருக்குன்னு ஒரு தெரிஞ்சிடுறது. நமக்கே இருக்கும், இப்போ யாருக்காவது நமக்கு வேண்டிய வாழ்க்கை ஏதாவது எங்கேயோ ஏதோ நடக்குதுன்னு நமக்கு படப்படாங்க சில சமயம் பக்கு பக்குன்னு இருக்கும். நமக்கே அதெல்லாம் தோன்றப்ப ஒரு ஞானி இல்லையா, அவர் ஏதோ ஒரு ஊர்ல இருக்கார், அம்மா சாக போறது தெரிஞ்சிடுறது. போறார். அம்மா கடைசியா பையனை பார்க்கறா. பார்த்துட்டு ஒரு பார்வை பார்க்கிறார். அந்த வீக்ஷண்யம் பார்த்துட்டு அவன் அம்மா உயிரை விட்டுறான். சுடுகாட்டுக்கு போறார். சன்னியாசிக்கு கிரியை கிடையாது. ஒருத்தர் வந்து சன்னியாசம் வாங்கிட்டா அப்படின்னா அவளோட 21 தலைமுறையை அவள் கடை தேத்திட்டா அப்படின்னு அர்த்தம். சன்னியாசி கிரியை கிடையாது. ஆனா ஆதிசங்கரரும் வந்தப்ப யாரும் நீ சன்னியாசி ஆயிட்ட, நீ வந்து கிரியையெல்லாம் பண்ணக்கூடாது அம்மாங்கிறப்ப அவர் பண்ணினார். அதே மாதிரி பட்டினத்தாரும் பண்ண போறார். சார் சொல்றார் 73H அதுல சொல்வார், ஈமக்கடனை புரிந்து வருவோரும் மகான் அப்படின்னு ஒரு லைன் சொல்றார். மகானா இருந்தா சன்னியாசி வந்து ஈமக்கடன் கிடையாது அப்படிங்கிறது இல்லை. அப்ப சுடுகாட்டுல பெரியக்கட்டையெல்லாம் எடுத்து கொடுக்குறான். என்னை வந்து கஷ்டப்பட்டு சுமந்து பெத்து இப்படி மென்மையா இருக்கிற உடம்ப போய் நான் போய் விறகு கட்டையில வைக்கிறதா அப்படின்னு பாக்குறார். பார்த்துட்டு ஏன் நிறைய வாழைத்தண்டை எடுத்துன்னு வர, வாழைத்தண்டெல்லாம் அடுக்கி அது மேல அம்மா வந்து படுக்க வைக்கிறார், கும்பிடுறார். கிராமத்து சைடு வந்து ஒரு சொலவடை உண்டு. 3 டைப் ஆஃப் புத்தி சொல்லுவாங்க. கற்பூர புத்தி, கரி புத்தி, கதலி புத்தி. கற்பூர புத்தினா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அப்படி சொன்ன உடனே ஷார்ப்பா பிடிச்சிப்பாங்க, டக்குன்னு கற்பூரம் மாதிரி பிடிச்சிப்பாங்க. கரி புத்தினா கறி வந்து லேசில் வந்து நெருப்பே பிடிக்காது, அதுல ஊது ஊது ஊதுன்னு ஊதினாதான் அதுல தணல் வரும். பழைய காலத்துல கறி அடுப்பு வச்சிருப்பா, நீங்க பார்த்து போயிடலான்னு தெரியல. கதலி புத்தினா வாழைத்தண்டு, கதலினா வாழைத்தண்டு. வாழைத்தண்டு தீயே பிடிக்காது. வாழைத்தண்டுல போய் தீய வச்சோம்னா வாழைத்தண்டு உருகி அந்த தீயை அணைச்சிடும். அப்ப அந்த மாதிரி வாழைத்தண்டுல போய் ஒரு படுக்க வச்சிருக்காரு அம்மாவை. அப்ப ஒரு ஆச்சரியமான ஒரு பாடல் பாடுறாரு அவ அம்மா பத்தி. கடைசியா எப்படி வந்து ஆதிசங்கர
அவ அம்மாவை பத்தி உருகி 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 அழுது அழுது மாத்ருகா பஞ்சகம் பாடினாரோ அவ இறக்குறப்ப இவர் பாடுற. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனோ இனி. அம்மா 10 மாசம் என்னை கஷ்டப்பட்டு சுமந்து பெத்த. கை வலினா நமக்கு கை மட்டும்தான் வலிக்கும், கால் வலினா கால் மட்டும்தான் வலிக்கும். பிரசவ சமயத்துல உனக்கு உடம்பெல்லாம் வலிச்சிருக்குமேம்மா, என்னை வந்து பிரசவம் பண்றப்ப என்னை அப்படியும் இருந்து கையில தூக்கி எனக்கு பால் கொடுத்து அந்த அமுதமான பாலை கொடுத்து வளர்த்தியேம்மா, உன்னை நான் எந்த பிறவியில போய் நான் பார்க்க போறேன். முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்திப்பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். வயிற்றுல வச்சு என்னை காப்பாத்தினியேம்மா, நான் வயிற்றுல இருக்கிறப்போ உன்னால இந்த பக்கம் படுத்திருக்க முடியாது, அந்த பக்கம் படுத்திருக்க முடியாது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ என்னை பெத்த. உன்னை போய் உன் மேல போய் நான் எரித்தழலை வந்து மூட்டுறதா? வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோள் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். என்னை வட்டில வச்சு காப்பாத்தின, தொட்டில வச்சு காப்பாத்தின, தோல்ல வச்சு காப்பாத்தின, மார்ல வச்சு வளர்த்த, கட்டில போட்டு சீராட்டி வளர்த்தியேம்மா. அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத் திரவியமே பூமானே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி எடுப்பது அரிசியோ தாய் தலைமேல் கொள்ளிதான் வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி என்றன் மகனே என்று அழைத்த வாய்க்கு என்ன முகத்தோட முகம் வச்சு என் மகனே என் கண்ணே தேனே மானேன்னு கொஞ்சினியே, அந்த வாய்க்காமா நான் வாக்கியரிசி போட போறேன். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்கவே. முன் ஐனா சிவபெருமான். சிவபெருமான் சிரிச்சே வந்து முப்புறங்களை எரிச்சிட்டார். அடுத்தது சிவபெருமானுடைய அம்சமான ஆஞ்சநேயர் போய் இலங்கையை எரிச்சிட்டார். அப்ப முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்கவே அப்படின்னு சொன்ன உடனே சார் எழுதுறார், தீயை மூட்டாமலேயே அக்னியை அழித்தார் அப்படின்னு எழுதுறார். அவரோட ஞான அக்னியில வாழைத்தண்டு பத்திண்டு எரியாது. வாழைத்தண்டு எரியவே எரியாது. வாழைத்தண்டு பத்திண்டு எரிந்து அவ அம்மாவுக்கு வந்து தகனம் பண்றார். வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயோகோ மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை. என்னை தூக்கி தூக்கி வளர்த்தது இந்த மென்மையான கை தானேம்மா, அது தீயில எரிஞ்சுட்டு இருக்கேம்மா அப்படின்னு ஒரு ஞானி பாடுறார். முற்றும் துறந்தவர். ஆனா அம்மா பாசம் போகாது. தாய்க்குண்டான கடனை அடைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் கடைசி பாட்டு பாடுறார். வீற்றிருந்தாள் அன்னை வீதிதனில் இருந்தாள் நேற்றிருந்தாள் இன்று வெந்து நீரானாள் பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள் ஏதென்று இறங்காமல் எல்லாம் சிவமயமேமாம். நேத்திக்கு இருந்தா அம்மா வீதியில நடந்துட்டு இருந்தா பேசின்னு இருந்தா நன்னா, இன்னைக்கு வெந்து நீராயின்னு இருக்கா. இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனம், வாழ்க்கையின் நிலையாமை இதுதான். அப்ப எல்லாம் சிவமயம், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எழுதுற. அவருடைய இருந்த ஒரே ஒரு கடமையும் முடிஞ்செடுத்து தகனம் பண்ணிட்டு திருவிடைமருதூர் போற. அந்த கோவில்லையே வந்து கோவிலுடைய கீழ கோபுரம் சைடு அவர் வந்து அங்கேயே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கார். இதுல வந்து சார் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ரெனன்சியேஷன் சொல்லிட்டு வர்றார். ஒரு இடத்துல எழுதுறார், ஊர் ஊராக போய்கொண்டு பிக்ஷை எடுத்து பசியாறினார் அப்படின்னு அவர் துணியை கிழிச்சிட்டு வெளியில போனப்ப எழுதுறார். இப்ப எழுதுறார், தன்னை அண்டி வரும் பிக்ஷையை ஏற்பதான சங்கல்பத்தை மேற்கொண்டார். அப்ப போய் பிச்சை எடுக்கிறதையும் நிறுத்திட்டார். யாராலும் வந்து சாப்பாடு போட்டா சாப்பிடுவார், இல்லைன்னா சாப்பிட மாட்டார். அப்ப என்ன ஆகுது, இந்த பத்ரகிரியாரும் சன்னியாசி ஆயிட்டார் இல்லையா, அவர் வந்து ஊர் ஊரா சுத்திட்டு திருவிடைமருதூர்ல இவர் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு வரார். திருவிடைமருதூர்ல வந்து இவர்கிட்ட நமஸ்காரம் பண்றார்.
இவர் கீழே கோபுர வாசல்ல மகாலிங்க சுவாமி கோயில் இருக்காருன்னா மேல கோபுர வாசல்ல மேற்கு சைடு வாசல்ல பத்ரகிரியார் உட்காந்துன்றார். பட்டினத்தார் போய் பிச்சை எடுக்க மாட்டார். பத்ரகிரியார் போய் பிக்ஷை திருவோடு ஒன்று வச்சிருக்கார், அந்த எடுத்துன்னு போய் பிக்ஷை வாங்கிப்பார். என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு வந்து குருநாதர்கிட்ட கொடுப்பார். 3 கவளம் எடுத்து சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொடுத்துருவார். பத்ரகிரியார் அவருடைய உச்சிஷ்டம், குருவோட எச்சல் அவ்வளோ புனிதம். அதை எடுத்து அவரும் சன்னியாசி இல்லையா, 3 கவளம் தான் சாப்பிடுவார். அப்போ ஒரு நாய் ஒன்று இருக்கும், அது வந்து பத்ரகிரியாரையே சுற்றி சுற்றி அவர் காலை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும். உடனே அவர் சாப்பிட்ட மிச்சத்தை வந்து கொடுத்துருவார். அந்த நாய்க்கும் பத்ரகிரியாருக்கும் வந்து போன ஜென்மத்தில் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து சார் எழுதுறார். ஒரு நாள் வந்து என்ன ஆகுது, ஒரு பிச்சைக்காரன் வரான். இது வந்து ஒரு 2 வருஷம் இருக்கு. பிச்சைக்காரன் சிவபெருமானே வராரு அப்படின்னு இன்னொரு வருஷம் இருக்கு. சார் வந்து ஒரு பிச்சைக்காரன் வரதா தான் எழுதியிருக்காரு. வரான். ஃபர்ஸ்ட் வந்து பட்டினத்தாரை போய் பார்க்குறான். சாமி பசிக்குது, ஏதாவது கொடுங்க. ஏப்பா நானே சன்னியாசி, எனக்கே யாராவது சாப்பாடு போட்டாதான் உண்டு. நீ என்ன பண்ண, மேல கோபுர வாசல்ல ஒரு சம்சாரி உட்காந்துட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் நீ வாங்கிக்கோ அப்படின்னு. இவர் சும்மா இல்லாம அங்க போய் இந்த விஷயத்த சும்மா போய் சாப்பாடு கேட்காம அவர்கிட்ட போய் சொல்றார், நாங்க போனேன், ஒரு சன்னியாசி இருந்தார், நீங்க ஒரு சம்சாரி உட்காந்துட்டு இருக்கேன்னு சொன்னார், உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னார். அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது. ஒரு நிமிஷத்துல நாடு மக்கள் சொத்து அவரோட இது எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியை ஒரே நிமிஷத்துல போனவர் பார்த்து சம்சாரின்னு இவர் சொல்லிட்டாரேன்னு அவருக்கு ஒரே அதிர்ச்சி. இப்ப யோசிக்கிறார், குரு தப்பு பண்ண மாட்டார், குரு தப்பா சொல்ல மாட்டார். அப்ப என்ன சம்சாரி ஆக்கினது எது, இந்த திருவோடும் இந்த நாயும் தானே. அந்த திருவோடு எடுத்து நாய் தலையில போட்டார், திருவோடும் உடைஞ்சது, நாயும் செத்து போச்சு. அதையும் வந்து திறந்துட்டார். கடைசியா சன்னியாசிகள் திருவோடு வச்சுக்க மாட்டான், திருவோடு வச்சுக்க கூடாது. திருவோட்டுல பிச்சை வாங்கிட்டு அதுல வந்து சாதம் வந்து சாப்பிட்டது போக மிச்சத்தை வந்து தண்ணி ஊத்தி நைட்டுக்கு வச்சுட்டான் அவன் சம்சாரி. 3 கவளம் தான் சாப்பிடணும். பெரியவா ஒரு வேளை தான் பிக்ஷை, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் பிக்ஷை, 3 கவளம் தான் சாப்பிடுவோம். அதனாலதான் பிக்ஷா வந்தனம். அவர் லோகத்துக்காக அவர் 3 கவளம் சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாருக்காகவும் இருக்காரு. அதனால வந்தனம் பண்ணி தான் பிக்ஷையை நம்ம கொடுக்கணும். அதனாலதான் அதுக்கு பேர் பிக்ஷா வந்தனம். ஒரு ஞானி வயிற்றுல 3 கவளம் சாதம் போறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்துல காரணமா வந்தோம்னா அதுக்கு நமக்கு 7 ஜென்மத்துக்கு புண்ணியம். அப்ப சார் சொல்றார், பத்ரகிரியார் வந்து தெய்வ சாது நிலைக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்றார். ஒரு 16 வருஷம் போறது. இப்போ 16 வருஷம் போனதுக்கு அப்புறம் காசி ராஜா வந்து அவரோட பொண்ணை கூட்டிட்டு வரார். வந்துட்டு பத்ரகிரியாரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, என்னோட பொண்ணு, அவளுக்கு வந்து ஒரு 16 வயசு ஆகிறது, கல்யாணம் பண்ணலான்னு பாக்குறேன், ஆனா அவன் உங்கள்கிட்ட தான் அடிமையா இருப்பேன் அப்படின்னு சொல்றா, உங்க திருவடியிலேயே கிடக்கணும்னு கேட்கிறான் அப்படின்னு. பத்ரகிரியாருக்கு சிரிப்பு வந்து, ஒரு திருவோடும் ஒரு நாயும் இருந்ததுக்கே என்ன சம்சாரின்னு சொல்லிட்டா, இந்த பொண்ணையும் கூட்டிட்டு நான் ஊர் ஊரா போனா என்ன ஆகிறது அப்படின்ட்டு, நீ ஏமா இப்படி சொல்ற சாமி, எனக்கு தெரியலையா உங்களுக்கு? இல்ல தெரியலையே, நீ யாரு? உங்க கையால செத்து போன ஒரு நாய் இருந்தது இல்ல, உங்க எச்சில சாப்பிட்டு வளர்ந்ததுனால நான் இந்த பேர்ல அரசகுமாரியா பிறந்து வந்திருக்கேன், எனக்கு உங்களை தவிர எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு உங்க திருவடியில இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு. உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுத்து. நேரா வந்து கீழே கோபுர வாசல்ல பட்டினத்தாட்டு போறேன். அழகா ஒரு விஷயம் கேட்கிறேன், சாமி உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கு பெண் பிறவி வரலாமா? உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கு முதல்ல பிறவி வரலாமா? மகான்களோட சித்தர்களோட உச்சிஷ்டம் சாப்பிட்டா, எச்சல சாப்பிட்டா பிறவி கிடையாது. அப்ப பட்டினத்தார் யோசிக்கிறார், சரி வா மகாலிங்கத்திட்டே போய் கேட்போம் வா அப்படின்னு எல்லாரும் உள்ள போறான். மகாலிங்கத்திட்ட போய் கேட்கிறான். ஒரு பெரிய ஜோதி ஒண்ணு கிளம்புறது. அதுல பத்ரகிரியார் போறார், மறைஞ்சு போய்டுறார். அந்த அரசகுமாரி போறா, மறைஞ்சு போய்டுறான். காசி ராஜா போறார், மறைஞ்சு போய்டுறார். அவ்வளவுதான், ஜோதி போயிடுது. அப்ப பட்டினத்தாருக்கு புரிஞ்சுது, சரி நம்ம வந்து பகவானை சீக்கிரம் அடைஞ்சுடணும் அப்படின்னு யோசிச்சு மகாலிங்கத்தை கேட்கிற, என்னோட நிர்யாண காலமும் இடமும் என்னன்னு நீ எனக்கு சொல்லணும், தெரிவிக்கும்படி அப்படின்னு போடுறார் சார். அது வந்து ஒரு இடத்துல 62H எழுதுவார், பொறுப்பேற்கும் தெய்வத்தால் ஏற்கப்படுபவர் மகான் அப்படின்னு. எவர் ஒருவர் மானிட ஜென்மாவின் குறிக்கோளை உணர்ந்து உலக ஈடுபாடுகளிலிருந்து விடுபட்டு தெய்வமே கதி என்று பகவானிடம் சரண்டைந்து விடுகிறாரோ, அத்தகையவரை தான் தனது பாதார விந்தங்களில் ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பை பகவான் ஏற்கிறார். பகவான் ஏற்கிறார் அவர் பாதத்துல சேர்த்துக்கிறதுக்கு. நீ தான் கதின்னு உலகத்தை திறந்துட்டு நீ மொத்தம்தான் அப்படின்னு நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா, பகவான் வந்து முயற்சி எடுத்து அவரு வந்து அவர் பாதார விந்தத்துல சேர்த்துக்க பார்ப்பார். அப்ப மகாலிங்க சுவாமி கனவுல வர, கனவுல வந்து எந்த இடத்துல பேய் கரும்பு இனிக்கிறதோ
அந்த இடத்துல உனக்கு முக்தி மோட்சம் சொல்ற. கண்ணை திறந்து பார்க்குறார். பேய் கரும்பு ஒரு நாணல் ஒன்று கிடக்கு. அதை எடுத்துட்டு அப்படி ஊர் ஊரா போறார். எல்லா ஊர்லயும் போறப்பெல்லாம் கரும்பு கடிச்சு கடிச்சு பார்ப்பார், கசக்கும். கடைசியா சென்னையில திருவொற்றியூருக்கு வரார். அங்க வந்து கரும்பை கடிக்கிறார். இனிப்பு கரும்பா மாறிடுறது. அந்த இனிச்ச உடனே அவருக்கு அப்படியே ஒரு பேரின்பத்தை ருசிச்ச மாதிரி இருந்ததாம் அப்படின்னு சார் எழுதுற. அப்போ திருவொற்றியூர்ல தியாகராஜ சுவாமிகிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு கடற்கரைக்கு போறார். கடற்கரைக்கு போனோடனே அங்க வண்ணாஞ்சால் இருக்கு. வண்ணாஞ்சால்னா ஒரு பெரிய ஒரு மரப்பாண்டம் மாதிரி இருக்கும், ஒரு கூடை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து அங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கான். பசங்களாம் வரீங்களா, நானும் விளையாட்டுக்கு வரேன். உனக்கு என்ன தாத்தா விளையாட்டு தெரியும்? எனக்கு எல்லா விளையாட்டும் தெரியும் அப்படிங்கிற சித்தர். அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் வந்து இந்த இதுல போய் மறைஞ்சுக்கிறேன், என்னை வச்சு மூடுங்க, நான் வேற இடத்துல எழுந்து வரேன் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ வச்சு மூடுறாங்க. சித்தர் வந்து அங்கேயிருந்து எழுந்து வரார் பட்டினத்தை. ஏன்னா அவளுக்கு வந்து அஷ்டமா சித்திகள் இருக்கும், மணிமா லகிமா கரிமா அந்த மாதிரிலாம். தன்னை குறுக்கிண்டு ஒரு துவாரம் வழியா கூட வெளில வந்துடுவோம். அந்த மாதிரி அவரால் பண்ண முடியும். 2 வாட்டி அந்த மாதிரி பண்றா. 2 வாட்டி வெளிலன்னு வந்த உடனே அவளுக்கு வந்து ஒரே எக்ஸைட்மெண்ட், ஓ நிறைய பண்றாரு தாத்தா அப்படின்ட்டு. 3ஆவது வாட்டி அவரை வச்சு மூடுறா. திறந்து பார்த்தா அவர் மறைஞ்சு போய்ட்டார். அங்க இல்லை, எங்கேருந்தும் வரல. அந்த இடம் இன்னும் இருக்கு. திருவொற்றியூர்ல பட்டினத்தார் ஜீவ சமாதி இருக்கு. பார்க்க வேண்டிய இடம். பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. அப்ப சார் எழுதுறாரு, இந்த சின்ன பசங்க மூலமா தான் வந்து இந்த மாதிரி இந்த பட்டினத்தார் வந்து சமாதி அடைஞ்சது உலகத்துக்கு தெரிய வந்தது அப்படின்னு எழுதுற. அந்த பசங்கள் விளையாடின்றவா மூலமா தான். அப்போ இவ்வளோ பெரிய சித்தர் வந்து ஏன் ஒரு சின்ன பசங்கள் சொல்லிதான் தெரியும்? ஏன் அப்போ வந்து ஒரு உலகமே திரண்டு ஒரு ஜீவசமாதி ஆரப்பா அப்படிலாம் வந்து நடந்திருக்கலாம்ல. அவ வந்து சார் எழுதுறார். இதுதான் நமக்கு வந்து இந்த சாப்டர்ல கீ டேக்கவே. பொதுவாக மகான்கள் பரந்த கீர்த்தியை அடைவதில்லை, அடைய வேண்டிய தேவையும் இல்லை. நீங்கள் பூவுலகில் கீர்த்தியை பெற்றாகிவிட்டதா என்று மேலுலகில் எவரையும் கேட்பதில்லை. இக்காலத்தில் தெய்வீக வேஷதாரிகளும் சில அரசியல் பாப்பிகளும் பன்மடங்கு பரந்த கீர்த்தியை கைப்பற்றி வருகிறார்கள். கீர்த்தியை மட்டும் பொறுத்து ஒருவருடைய யோக்கியதையோ அல்லது மகத்துவத்தையோ எடை போடுவது மடமையாகும். Popularity is sin. When you get popular, there is a check there. More you get popular, more is the danger. மகான்களுக்கு இந்த கீர்த்திலாம் தேவையில்லை. அவ வந்து தன்னுடைய சக்தியையோ தன்னுடைய மகத்துவத்தையோ உலகத்துக்கு புரிய வச்சு சாதனையெல்லாம் பண்ணி தண்ணியில நடந்து தலைகிழா நின்று தேவையில்லை. மகான் தான், அது அவருக்கு தெரியும். உலகத்தை திறந்தவாளுக்கு அவளுக்கு தெரியும். நம்ம வந்து இதுல கீ டேக்கவே நம்ம வந்து கீர்த்திங்கிற இந்த பாப்புலாரிட்டி பின்னாடி, ஓ நான் பாப்புலர் ஆகணும், எனக்கு 10,000 ஃபாலோவர் இருக்கானா, மேல் உலகத்துல போய் யாரும் கேட்க போறது இல்லை. நீ வந்து என்ன பண்ணின, உனக்கு என்ன உலகம் ஃபுல்லா நீ வந்து கீர்த்தி வாங்கிட்டியான்னு யாரும் கேட்க போறது இல்லை. அப்போ ஒருத்தரை வந்து ஒருத்தரோட பாப்புலாரிட்டி வச்சு ஜட்ஜ் பண்ணினா, அவங்க யோக்கியதையோ அவங்க பெரிய ஆளுன்னு ஜட்ஜ் பண்ணா அது நம்மளோட முட்டாள்தனம் அப்படின்னு சார் எழுதுற. அப்ப அப்படி ஒரு அதிசயமான சரித்திரம் பட்டினத்தாரோட சரித்திரம். பட்டினத்தாருடைய பாடல்கள் ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து மிக்க பாடல்கள். நேரம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா வந்து படிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான தமிழ்ல தான் இருக்கும், முக்காவாசி புரிஞ்சிடும். அப்படி இந்த பட்டினத்தாரும் நம்ம சிவன் சாரும் நம்ம எல்லாருக்கும் அவளுடைய அனுகிரகத்தை பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த உபன்யாசத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். ஹர நம பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவா.